யூகேல இருக்கிற ஒரு முக்கியமான வங்கியினுடைய தகவல் சேமிப்பகம் டேட்டா பேங்க் வந்து திருடப்பட்டிருக்கிறது, ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் யூகேல ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது இணையதளங்களில் பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை உள்ளிட்ட பல செய்திகளை இந்த தொகுப்பிலே பார்க்க போகின்றோம். வீடியோக்குள் போகலாம் வாங்க. யூகேல இருக்கும் பிரபலமான வங்கிகளில் ஒன்றாகிய சாண்டண்டர் பேங்கினுடைய தகவல் சேமிப்பகம் டேட்டா பேஸ் வந்து திருடப்பட்டிருக்கிறது, ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனால் 30 லட்சம் வாடிக்கையாளர்களுடைய விவரங்கள் வந்து திருடப்பட்டிருக்காம். 30 லட்சம் வாடிக்கையாளர்களுடைய பெயர் விவரங்கள், அவர்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர்கள் போன்ற சகல விவரங்களும் திருடப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்குது. இந்த சாண்டண்டர் பேங்க் உங்களுக்கு தெரியும், யூகேல மட்டுமில்லாமல் உலக அளவில் தன்னுடைய கிளைகளை வச்சிருக்குது. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2 லட்சம் ஊழியர்கள் இந்த வங்கியில வேலை செய்யணும். அதே வேளையில யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 ஊழியர்கள் இந்த பேங்க்ல வேலை செய்யணும். இந்த ஊழியர்களுடைய விவரங்கள் மற்றும் இந்த பேங்க்ல வந்து கணக்கு வைத்திருப்பவர்களுடைய விவரங்கள் போன்ற சகல விவரங்களையும் வந்து தாங்கள் திருடி இருப்பதாக அந்த திருட்டை மேற்கொண்ட ஹேக்கர்ஸ் ஆகிய ஷைனி ஹண்டர்ஸ் என்று சொல்லப்படுற அந்த திருட்டு கும்பல் வந்து அறிவிச்சிருக்குது. அவர்கள் அதை கிளைம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு பேருடைய தகவல்களை வந்து திருடி வச்சுக்கிறோம் என்று சொல்லி. இப்படி இந்த தகவல் எல்லாத்தையும் திருடிய அந்த கும்பல் ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்றை விதிச்சிருக்குது. அவர்களுக்கு வந்து 400,000, அதாவது 400,000 பவுண்ட்ஸ் காசு தங்களுக்கு தேவை என்று சொல்லியும், அதை தந்தா இந்த தகவல் எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி தருவோம் என்று சொல்லியும், அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தகவல் எல்லாத்தையும் ஒரு தேர்ட் பார்ட்டி, மூன்றாம் தரப்புக்கு வந்து நாங்கள் வித்துருவோம். எனவே வந்து அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாதிக்கப்படுகிறோம், அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாம் திருடப்படும் என்று சொல்லி இந்த ஹேக்கர்ஸ் கும்பல் அறிவிச்சிருக்குது. எனவே சாண்டண்டர் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கும் 30 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்கணும். இதுல வந்து எத்தனை லட்சம் பேர் யூகேல பாதிக்கப்பட்டிருக்கணும் என்ற விவரம் வந்து இன்னும் வெளியாகல. எனவே சாண்டண்டர் பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தா தயவு செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து உடனடியாக ஒருக்கா செக் பண்ணி பாருங்க, எல்லா விவரங்களும் சரியாக இருக்கான்னு பாருங்க. கடந்த ஒரு 4-5 நாட்களில் வந்து காசு வெளியில போயிருந்தா அவுட்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு காசு வெளியில போயிருக்குது. அந்த காசெல்லாம் நீங்கள் செலவழிச்ச காசா அல்லது ஏதாவது உங்களுக்கு தெரியாத காசு, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கான்றதை தயவு செய்து செக் பண்ணி பார்க்கறது நல்லது. அப்படி ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு ஏதாவது குறைஞ்சிருந்தா நீங்க உடனடியாகவே வந்து சாண்டண்டர் பேங்கை தொடர்பு கொள்றது மச் பெட்டர். யூகேல இணையதளங்களில் பொருட்கள் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொன்னால், நேற்று 31 மே மாதம் 31 நேற்று சேனல் 4 தொலைக்காட்சி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியிட்டது, ஒரு ஆவணம் ஒன்று வெளியிட்டது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ யூகேல பிரபலமாக இருக்கக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய டெமு, அதாவது சைனீஸ் ஆப் உண்டு, சைனீஸ் மொபைல் ஆப் உண்டு, அது சொல்றது டெமு என்று சொல்லி அதுக்கு வந்து 15 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்கிறமா யூகே முழுவதும். இந்த டெமுல விற்கப்படுற ஒரு சில பொருட்களில் வந்து யூகேல அங்கீகரிக்கப்படாத சில விஷ பொருட்கள் கலந்திருக்குன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டு அதுக்குரிய ஆதாரங்களோட ஆவணங்களோட அந்த டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று தயாரிக்கப்பட்டு நேற்றிரவு ஒளிபரப்பானது சேனல் 4 தொலைக்காட்சியில். அதை தொடர்ந்து அந்த டெமுல அக்கௌண்ட் வச்சிருக்கிற நிறைய வாடிக்கையாளர்கள், லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இப்ப பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் என்று சொன்னா, அதுல வந்து அவர்கள் நிறைய பொருட்களை வாங்கியிருக்கணும். அந்த பொருட்களோட தரத்தை கூட்டுறதுக்காக நிறைய அந்த விஷ பொருட்களை வந்து அதுல கலந்திருக்காம் என்று சொல்லி. மிக முக்கியமாக சின்ன பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல நச்சு பொருட்கள் கலந்திருக்காம். உதாரணமாக சின்ன பிள்ளைகள் அணியக்கூடிய ஒரு ஜாக்கெட் வந்து ஒரு 11 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸுக்கு வாங்க முடியும். அப்படி வாங்குற ஜாக்கெட் வந்து பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கும், நல்ல பளபளப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஜாக்கெட்டை அணியும் போது நிறைய பின்விளைவுகள் ஏற்படுமாம். ஏன்னு சொன்னா, அந்த ஜாக்கெட் துணிக்குள்ள வந்து இந்த குளிரை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மற்ற அந்த ஜாக்கெட்டை வந்து தரமாக காட்டுறதுக்காகவும் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் எல்லாம் அதில் சேர்க்கப்படுதாம். அப்ப அந்த மாதிரியான ஜாக்கெட்டுகளை அணியும் போது நாளாக நாளாக அது வந்து எங்களுடைய கிட்னியை பாதிக்குமாம், அதே வேளையில் நுரையீரலையும் பாதிக்குமாம் என்று சொல்லி நேற்று சேனல் 4 வெளியிட்ட அந்த ஆவணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த டெமு ஆப்பினுடைய வாடிக்கையாளராக நீங்கள் இருந்தால், அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பொருட்கள் வாங்குறதாக இருந்தால் தயவு செய்து அவதானமாக கவனமாக வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. NHSல வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட், அவ என்ன செய்கிறான்னு சொன்னா, நோயாளர்கள்ட்ட இருந்து கிரெடிட் கார்டை களவெடுத்து தான் பொருட்கள் வாங்கியிருக்கிறா. அதுவும் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு இவ ஒரு பொறுப்பாக இருக்கிறா. ஒரு செக்ஷன்ல கிழக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர கேன்சர் நோயாளிகளை பராமரிக்கிற பொறுப்பு இவாக்கு கொடுக்கப்பட்டிருக்காம். அந்த கேன்சர் நோயாளிகள்ட்ட தான் இவா வந்து காசை களவெடுத்துக்கிறா. இதுல வந்து முதலாவதாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு வயசு 48. அந்த 48 வயசுடைய
கேன்சர் நோயாளிகிட்ட இருந்து கிரெடிட் கார்டை களவெடுத்து இவா 360 பவுண்ட்ஸுக்கு பொருட்களை வாங்கியிருக்கிறா. அது வந்து யாருக்குமே தெரிய வரையில அந்த களவு வந்து பிடிபடையலை. அதனால இவா என்ன செய்கிறான்னு சொன்னால் அடுத்த நோயாளி 2வது நோயாளிக்கு வந்து 65 வயசு, அவரும் கேன்சர் பேஷண்ட், அவர்கிட்ட இருந்து கிரெடிட் கார்டை களவெடுத்து 1660 பவுண்ட்ஸுக்கு வந்து பொருட்களை வாங்கியிருக்கிறா. 2வது தரம் களவு செய்யும் போது இவா பிடிபட்டுட்டா. மொத்தமாக வந்து 2020 பவுண்ட்ஸுக்கு வந்து களவெடுத்துக்கிறா. பேஷண்ட்லேருந்து கிரெடிட் கார்டை களவெடுத்து அதுக்கு பிறகு வழக்கு விசாரணை எல்லாம் நடந்து இப்போ அவருக்கு குற்றப்பணம் மறவிடப்பட்டு 15 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவன் வேலையும் பறி போயிட்டுது. நாங்கள் பொதுவாக பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது அல்லது ஏதாவது ஒரு பப்ளிக்கான பிளேஸில் போகும்போது எங்களுடைய பேர்ஸை வந்து நாங்கள் அடிக்கடி தொட்டு பார்ப்போம் சரியா இருக்காண்டு. எங்களுடைய கிரெடிட் கார்டை வந்து யாருமே களவெடுக்கலைன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கே நம்பி போக முடியல, அங்கேயும் களவு நடக்குதுன்னு சொன்னால் என்னதான் செய்யறது? எனவே எந்த இடமாக இருந்தாலும் எங்களுடைய பேர்ஸ், எங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து நாங்கள்லாம் கவனமாக வச்சிருக்கணும். இந்த களவெடுத்த நர்ஸின் படத்தை போட்டு அவருடைய பேர் முகவரி எல்லாம் போட்டு எல்லா பத்திரிகைகளையும் வந்து செய்தி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே ஏதாவது பிளவிட்டா உடனே பேர் படம் விவரம் எல்லாம் போட்டு எல்லாம் மானத்தை வாங்கிடுவேன் என்று சொல்லி. இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் பேர் வந்து மீரா சோல்மான்றது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே, இவா தான் அந்த அசிஸ்டன்ட். நேற்று லண்டனில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு சொன்னால், ஒரு பஸ் டிரைவர் வந்து தான் வளமையாக போக வேண்டிய ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டுக்குள்ளே பஸ்ஸை விட்டு கொண்டு போயிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பஸ்ஸுகள் வந்து எப்போவுமே சேம் ரூட்டில் தான் போகும், சேம் ரூட்டில் தான் வரும். எப்போயாவது இருந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சின்னு சொன்னால், ஏதாவது டைவர்ஷன் சொன்னால் அந்த ரூட்டை மாற்றி வேறு ரூட்டால் போயினோம். அதுக்கு வந்து போதிய அளவு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பினோம், இந்த பஸ் வந்து வேறு ரூட்டால் போப்பதுன்னு சொல்லி. ஆனால் நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த பஸ் டிரைவர் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல், டைவர்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த விதமான தேவையுமே இல்லாமல் பஸ்ஸை வந்து வேற ரூட்ல விட்டுக்கார். அப்படி போய் கொண்டு கேட்குள்ள குறுக்கால ஒரு பெரிய பாலம் ஒன்று வந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்தது சென்ட்ரல் லண்டன்ல பெடிங்டன் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல. அந்த பிரிட்ஜில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, 12 அடிக்கு மேற்பட்ட வாகனங்கள் அந்த பிரிட்ஜுகளால் போக முடியாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு பதிவான பிரிட்ஜ். அதுக்கான அறிவிப்பு பலகை முன்னுக்கே ஒட்டி இருக்கு. 12 அடிக்கு குறைவான வாகனங்கள் மட்டும்தான் இந்த பிரிட்ஜால் போகலாம் என்று சொல்லி இந்த டிரைவர் என்ன செய்திருக்கார், தன்னுடைய டபுள் டெக்கர் பஸ்ஸை கொண்டு போய் அந்த பாலத்துக்கு கீழால போகிறதுக்கு முயற்சி செய்திருக்கார். அப்படி போய்க்குள்ள வந்து அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸினுடைய மேல் பகுதி வந்து அந்த பாலத்தில் மோதுப்பட்டு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டுது. நல்ல காலத்துக்கு தெய்வாதீனமாக அந்த பஸ்ஸில் வந்து மேல் பகுதியில் யாருமே இருக்கல. உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நாங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸில் போய்க்குள்ள மேலே இருந்து போய்க்குள்ள வந்து அந்த முன்னுக்கு இருக்க ஆசைப்படுவோம். ஏன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும், கண்ணாடியாக இருக்கும். அதுலேருந்து நல்ல வியூஸ் கிடைக்கும். சிட்டியை வந்து முழுமையாக இந்த தங்கு தடையும் இல்லாமல் வடிவாக பார்க்கலாம்ன்றக்காக அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய 4 சீட்லேயும் நாங்கள் இருந்து போவோம். எப்போவுமே அதுக்கு நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் நல்ல காலத்துக்கு அப்படி யாருமே அந்த பஸ்ஸில் நேற்று யாருமே போகல. அப்படி யாராவது பேசஞ்சர்ஸ் வந்து அதில் இருந்திருந்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த பஸ் வந்து வேகமாக போய் அதில் மோதி இருக்குது. எனவே என்ன காரணத்துக்காக இந்த டிரைவர் பஸ்ஸை ரூட்டை மாற்றி அந்த பாலத்துக்களால் போனார்ன்னு சொல்லி இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்குது. எனவே நாங்கள் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் போய்க்குள்ள வந்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும். பஸ் வந்து போகிற ரூட்டை விட்டுட்டு வேறு ரூட்டில் போனால் உடனடியாக கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்றது நல்லது. இந்த மாதம் ஜூன் மாதம் சம்மர் ஆரம்பிக்குது. இப்போ வாரக்கிழமை கூட நல்ல வெதராக இருக்கும் என்று சொல்லப்படுது. வார திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ச்சியாக 7-8 நாளைக்கு நல்ல வெதராக இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்கள். அப்படி போகிறதாக இருந்தால் இப்போ யூகேல இருக்கக்கூடிய பீச்சிலே வந்து த பெஸ்ட் பீச் என்று சொல்லி ஒரு பீச்சுக்கு வந்து இப்போ அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், யூகே முழுக்க எக்கச்சக்கமான நல்ல அழகான பீச்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த பீச் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான தரம் இருக்குது, ஒவ்வொரு விதமான புள்ளிகள் இருக்குது. அந்த பீச் வந்து எவ்வளவு கிளீனாக இருக்குது, எவ்வளவு சேஃப்டியாக இருக்குது, அங்கே எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்குது, எவ்வளவு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு விதமான புள்ளிகள் வந்து போடப்படும். அதுக்கெண்டெல்லாம் பொறுப்பான ஆட்கள் இருக்குது, அதுக்கெண்டு பொறுப்பான நிறுவனங்கள் இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கு எத்தனையோ அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் வந்து இப்போ இன்றைய திகதியில் வந்து யூகேலேயே த பெஸ்ட் பீச் என்று சொல்லி ஒரு பீச் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு. லண்டன்ல இருந்து ஒரு 2 hours தான் அது டிரைவிங், நீங்கள் இலகுவாக போக முடியும். அந்த பீச்சினுடைய பெயர், அதாவது யூகேலேயே த பெஸ்ட் பீச் என்று சொல்லி அவார்ட் வாங்கின அந்த பீச்சினுடைய பேர் வந்து வெஸ்ட் விட்டரிங். வெஸ்ட் விட்டரிங் என்றதான் அந்த பீச்சினுடைய பேர். எனவே நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம் வெஸ்ட் விட்டரிங் என்று சொல்லி எப்படி போகிறேன்னு சொல்லி. எதுக்காக இந்த பீச்சுக்கு வந்து அவார்ட் கொடுத்தேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகவும் சுத்தமான பீச்சாம், நல்ல கிளீனாக இருக்குமாம், அதை விட நல்ல சேஃப்டியான பீச்சாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிச்ச இந்த கடல் விளையாட்டுகளாகிய சர்ஃபிங், ஹயக்
கயாக்கிங், பெடில் போட், இந்த மாதிரியான கடல் விளையாட்டுகள் எல்லாமே வந்து அதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே விற்கப்படுதாம். அதுக்கான ட்ரைனிங்கும் அங்கே கொடுக்கப்படுதாம். எனவே சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு, ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிகவும் சிறந்த பீச் என்று சொல்லி இந்த பீச் சொல்லப்படுது. எனவே உங்களுக்கு நேரம் இருக்கும்போது, வெதர் நல்லாக இருக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.